ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு லார்ட் சிவா. சிவபெருமான் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த டாவ். பைல் நம்பர் 1. ஓகே. Pile number 2, the butterfly. Pile number 3, in the heart. Okay. So, இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. Dove, butterfly, heart. Okay. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். டேலண்ட். ஓகே. பைல் நம்பர் 1க்கு சிவபெருமான் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா டேலண்ட். லைஃப்பில் வந்துட்டு இது வரைக்கும் உங்களோட டேலண்ட் என்ன அப்படின்னே வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கா? நீங்கள் வந்து நேச்சுரலி வந்துட்டு ஒரு லீடர் குவாலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கும். அண்ட் ரொம்ப டேலண்டட், அவ்வளோ டேலண்ட் சின்ன வயசுல இருந்தே இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு எந்த டேலண்ட்டுமே வந்துட்டு இது வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியல. கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுவீங்க, ஒரு விஷயத்த அழகாக வந்துட்டு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க, நிறைய பேஷன் இருக்குது, ஹாபீஸ் இருக்குது, ஒரு வெரி ஆக்டிவான ஒரு பர்சன், உங்கள் மைண்ட் எப்பயுமே ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக உங்கள் சைடில் இருந்தாலும் இது வரைக்கும் ஒன்றுமே நீங்கள் செய்யலை. பட் ஆனால் இனி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும், க்ரோத் இருக்குது, அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஆனால் வந்துட்டு அதாவது பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோவுக்கும் இருக்காது. நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிளாக்கேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம் வரக்கூடிய டேஸில். லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் வரும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்ன டேலண்ட்டை வந்து வெளியே காமிக்க முடியாமல் இருந்தீங்களோ நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அதுக்கான ஒரு 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 வாய்ப்பு வராமல் இருந்திருக்கும். ஸோ இனி வருது. உங்களோட டேலண்ட்டை வெளியே காமிங்க, பேஷன் அதை வெளியே கொண்டு வாங்க. அண்ட் சுற்றி இருக்கிற பீப்புள் பற்றி கவலைப்படாதீங்க. உங்களோட டேலண்ட் உங்களுக்கான க்ரோத்தை கொடுக்கும். எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷம் வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதாவது ஃபிசிக்கலியும் சரி, மென்டலியும் சரி, எமோஷ்னலியுமே சரி, ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இந்த டைம் பீரியடில். பிகாஸ் உங்களுக்கு வந்து செல்ஃபிஷான டெசிஷன்ஸ் தேவைப்படுது. அதாவது நீங்கள் வந்து அப்ராடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல நோ யூஸ். எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் நீங்கள் இருக்கிற பிளேஸ் அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற பிளேஸில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு இது கிடைக்காது. ஸோ நீங்கள் வெளியே போகணும், லாங் டிஸ்டன்ஸ் போகணும். அப்போதான் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஒரு பிளேஸ், உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட், உங்களுக்கான ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத்துன்னு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். லைஃப்பில் உயரத்துக்கு நான் போகணும், உயரத்துக்கு நான் பறக்கணும்னு சொல்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அண்ட் தென் யூனிவர்ஸ் அண்ட் உங்களுக்கு ஸ்பிரிட் அனிமல்ஸ் உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸஸை கொடுப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட். எனக்கு ஒரு மெசேஜ் என்ன வருதுன்னா, சிவபெருமான் வந்து உங்களுக்கு சொல்றது,
உங்களோட ஃப்யூச்சர் நல்ல பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கணும், செட்டில்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்தாகணும். லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ளாரே பூட்டி வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1, உங்களுக்கு growth, அந்த டேலண்ட் அது வெளியே கொண்டு வர முடியாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து தனிமை. ரொம்ப வந்து பாஸ்ட் நினச்சிட்டு இல்லை வந்து ஒரு பீப்புள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட் போயிடுது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீசன்ட் டைம்ஸில் ஒரு சில பீப்புள் நீங்கள் ரொம்ப க்ளோஸ்டாக நம்பியிருந்தீங்க. அவங்க லைஃப்பில் வந்து நிறைய பேக் ஸ்டாப்பை நீங்கள் பார்த்துருந்தாலும் இப்போ கரண்ட்லி ஒரு சில பீப்புள் மேலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அண்ட் அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்கங்கிற ஒரு தாட் வந்து இருந்துச்சு. பட் இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து அவங்களோட இன்னொரு ஃபேஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு பண்ண அளவுக்கு அவங்க இல்லை. ஸோ அந்த ஒரு கரண்ட்லி ஆல்சோ ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கீங்க. கம்பேரிஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, கம்பேரிஷன்ஸ் கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களோட யங்கர் ஒன்ஸோட கம்பேரிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நோ, கம்பேரிஷன்ஸ் கூடாது. ஸோ யூ ஹவ் காட் ஜஸ்டிஸ் கார்டு விச் இஸ் வண்டர்ஃபுல். ஸோ ஜஸ்டிஸ் கார்டு அப்படிங்கிறப்பவே வந்துட்டு உங்களோட இன்னர் செல்ஃப், உங்களோட ட்ரூ செல்ஃப், உங்களோட ஒரிஜினல் வேர்ஷன் அது வெளியே வரணும். பீப்புள் பார்க்கணும் அதை. திஸ் இஸ் த ரைட் டைம், கம் அவுட், வெளியே வாங்க. இது வந்து எப்படின்னா சிவபெருமான் வந்துட்டு உங்களோட அழுகைகள் உங்கள் கவலைகள் தெரியுது, கேட்குறாங்க, ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த சான்ஸை நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். உங்களோட ஹார்ட் ஒர்க், ரொம்ப வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு பலன். எந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, வேண்டுறீங்க, எஸ் கிடைக்குது. சரி, இந்த ஒரு ஜேர்னியில் அதாவது உங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். அப்ஸை விட டவுன்ஸ் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க சோஃபார் இது வரைக்குமே. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுங்கிறது சிவபெருமான் ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. நிறைய கஷ்டமான ஒரு லாக்கே ஆன ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போயிருக்கீங்க. அப்போ ஆல் ஆஃப் அ சடன் எப்படியாவது நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே சிவபெருமான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் ஆல்சோ அந்த டைமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டைம் பீரியடில் நீங்கள் ப்ரொடெக்டடா, என் லைஃப்ல எல்லாம் நல்லது நடக்குமா அந்த கேள்வி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியை தூக்கி போட்டுருங்க. எஸ், யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து ப்ரொடெக்டட் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களோட மென்டல் ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கீங்க. சரி, அதுதான் ஒரு ப்ராப்ளம். என்னன்னா ஒரு பேலன்சிங் இல்லை கரண்ட்லி. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் விஷன்ஸ் நல்லா இருக்கு. உங்களோட விஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபியூச்சர் ரிலேட்டடாக. ஆனால் ப்ரெசன்ட் லைஃப்பில் உங்கள் விஷன்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் இருக்கான்னா ஒன்றுமே இல்லை. உங்களோட விஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை நோக்கி இருக்கும். ஃபியூச்சரை நோக்கின கனவுகள், பிளான்ஸ், மைண்டில் போடுற ஐடியாஸ் எல்லாமே ஃபியூச்சர் நோக்கி தான். ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் செய்கிற விஷயங்கள், உங்களோட மைண்ட், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே அப்படியே பாஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். பேலன்சிங் இல்லை, டே டு டே லைஃப்பில் பேலன்சிங் இல்லை, உங்கள் எமோஷன்ஸில் பேலன்ஸ் இல்லை, பீப்புள் ஹேண்டில் பண்ணுறதுல பேலன்ஸ் இல்லை. எய்தர் வந்து நீங்கள் ஓவர் க்ளோஸாக ஒருத்தவங்களோட ஜாயின் ஆகிடுறீங்க, அப்படி இல்லைன்னா தனிமையாகவே இருந்துடுறீங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ரீம். ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ண நிறைய விஷயங்கள் எல்லாமே எப்படி கிளம்ஸியாக இருக்குது, எதுவுமே ஸ்ட்ரைட்டாக இல்லை, கரெக்டாக பண்ணலை நீங்கள். பட் நீங்கள் பண்ண அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு சிவபெருமான் ஒரு வாய்ப்பு தராங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருக்கணும். ஒரு 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 என்ன சொல்ற ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப். ரொம்ப டூ க்ளோஸ் வேணாம், ரொம்ப டிஸ்டன்ஸ் வேணாம், லிட்டில் பிட் ஆஃப் பவுண்டரிஸ் இருக்கணும் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும்.
அண்ட் கெரியர் பொறுத்த வரைக்கும் எஸ், உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, இந்த டைம் கிடைக்குது. அப்போது இந்த டைம் உங்களோட ஸ்கில்ஸ், டேலண்ட், ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ் இது கண்டிப்பாக வந்து பேசப்படணும். நீங்கள் ஒரு ஷையான ஒரு டைப்பு, எனக்கு வந்து லிமிட்டிங் பிலீவ்ஸ் நிறையா இருக்குன்னு அதெல்லாம் வந்துட்டு இங்கே கொண்டு வராதிங்க. உங்களோட அந்த ஷைனஸை வந்து பிரேக் பண்ணணும். உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன்ஸ் உங்களோட இன்ட்யூஷன் மூலயமா, இல்லை ஒரு சில சயின்ஸ் மூலயமா, இல்லை ஒரு சில பீப்புள் மூலயமா சிவபெருமான் கனெக்ட் பண்ணுவாங்க வெரி சூன். அண்ட் மோரோவர் உங்களோட ட்ரீம்ஸில் கவனமாக இருங்க. growth கண்டிப்பாக இருக்குது. அதுவும் இந்த வருஷம் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். இந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப நல்ல ஒரு growth நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். பட்டர்ஃப்ளை, ட்ரூத், pile number 2. First of all, இந்த ஒரு வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்குவீங்க. எய்தர் ஒரு சில பீப்புளை பற்றின ஒரு உண்மை, இல்லைனா உங்களை பற்றின ஏதோ ஒரு ட்ரூத் தெரிய வரும். ஏதோ ஒரு உண்மை, அது வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி கூட இருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு சின்ஸ் இந்த பட்டர்ஃப்ளை எனர்ஜி இருக்குது, அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு மாற்றங்கள் இருக்கும், growth இருக்கும். ஆனால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சு அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லை ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கலாம். பட் அதில் இருந்து தான் உங்களோட அந்த growth, உங்களோட அந்த மாற்றங்கள்ங்கிறதே ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய டேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஸோ இந்த டைமில் நிறைய விஷயங்கள் எமோஷ்னலி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் கவலைப்படாதீங்க, சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜர் ஸ்டெப் எடுக்கல, ஒரு growth பார்க்கல. அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் ஒரு ஒரு பொய்யான ஒரு பீப்புள் இல்லை ஒரு பொய்யான ஒரு இதில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ உண்மை தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போவீங்க. ஸோ இட் இஸ் அ ரைட் டைம். உங்களுக்கான அந்த டிவைன் டைமிங்கிறது இப்போ இருக்கு. ரைட், ஏதோ ஒரு சீக்ரெட் தெரிய வரும். பீப்புள் உங்கள் மேலே என்ன தோட்டம் வச்சுருக்காங்க, நீங்கள் இவ்வளவு நாளாக வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு பிளைண்டாக பிலீவ் பண்ண விஷயம், அது ரிலேட்டடான ஒரு ட்ரூத் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் வந்து இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பீப்புள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க ப்ரொஃபஷ்னலி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல இருந்தும் சரி, ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்துட்டு செய்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு பிளாக்கேஜ் வருது. ஏன் அந்த பிளாக்கேஜ் வருதுன்னு தெரியாமல் இருக்கீங்க இது வரைக்கும். பட் இனி வரக்கூடிய டேஸில் தெரிஞ்சிடும். ஏன் வந்து ஒரு விஷயம் நான் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதில் ஏன் தடங்கள் வருது தெரிய வரும். ஸோ அந்த ட்ரூத் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிய வரத்தான் போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ், டிவைன், அவங்க எல்லாரோட ஒரு கைடன்சஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு சிவபெருமானோட மெசேஜ், அவரோட ஒரு பாண்டிங் அண்ட் அவரோட ஒரு பிளெஸ்ஸிங் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பட் சேலஞ்சஸ் தாண்டி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிகினிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேபி ஒரு சில பேர் நான் ஆல்ரெடி நிறைய சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் லைஃப்பில், ஸோ இதுக்கு மேலேயும் நான் ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினோட இருப்பீங்க, டெஃபினட்டாக கேட்பீங்க. பட் ஒரு சில இப்போ கரண்ட்லி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு சில பீப்புளோட ட்ரூ ஃபேஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் வந்துட்டு மேபி அதனால ஒரு மூவ் ஆன் ஆகாமல் இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். உங்களோட அந்த growth இருக்குன்னு நான் சொன்னேன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல.
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் வந்து நிறைய தனிமையான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஒரு எமோஷ்னலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போது. பிகாஸ் மாற்றங்கள் நடக்கிறப்போ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் மாறுவாங்க. ஒரு சில நல்ல யோசனைகள், நிறைய ஒரு டவுட் இருக்கும், நிறைய யோசனைகள் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஹோல்டு பண்ணுங்கள். சிவபெருமான் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இந்த ஒரு லைஃப், வரக்கூடிய லைஃப்பில் என்ன ஒரு விஷயம் வந்தாலும் அதை நீங்கள் போல்டாக அக்செப்ட் பண்ணுங்கள். கெரியரில் ஒரு நல்ல growth இருக்கும், ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இந்த கார்டை பார்க்குறப்போ, இந்த பைல் நம்பர் 2 பார்க்குறப்போ ஒரு நிறைய ஹோப் இருக்குங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு. ஆனால் நிறைய வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அண்ட் இந்த வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கணும் ஒரு விஷயத்தில். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இது வரைக்கும் வந்துட்டு நிறைய சாக்ரிஃபைசஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், பட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் மூலியமாக அது உங்கள் கை விட்டு போகுது. நீங்கள் சரி ஓகேன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, பட் இனிமேல் அப்படி கிடையாது. உங்களோட ஃபினான்ஷியல் growth நல்லா இருக்கும், அண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இது வந்து உங்கள் கெரியரில் வந்து மாற்றங்கள் நல்லா இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நல்லா இருக்கும். பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் அண்ட் இப்போ நீங்கள் கனெக்ட் பாண்டிங் வச்சுருக்கிற பீப்புளுக்கு மத்தியில் மாற்றங்கள் நிறையா இருக்கும். அண்ட் நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக வருவாங்க. மேபி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரொஃபஷனல் மூலியமாக ஒரு சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கனெக்ட் ஆவாங்க. அவங்க உங்களோட ஒரு சூஸ் அண்ட் ஃபேமிலியாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இனி வரக்கூடிய டேஸில், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் சூஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்க போகிறாங்க. அவங்களோட தான் உங்களுக்கு அந்த பாண்டிங் வந்து இருக்கும். மோஸ்ட்லி அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் இல்லை உங்களோட பேஷன் இது ரிலேட்டடாகவே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு growth வந்து கொடுக்கும். ஓகே, பைல் நம்பர் 2 நீங்கள் வந்து வரக்கூடிய டேஸில் வந்து இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா இந்த இயர்லலாம் கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி மேரீடு பட் ஸ்டில் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஒரு ஜாபுக்கு போகணும், உங்களோட பேஷன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இது மாதிரி ஒரு பிளானிங்கில் இருந்தீங்க அப்படின்னா எஸ், இந்த இயர் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணலாம், வாய்ப்புகள் வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். பிகாஸ் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் உங்கள் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பார்க்க முடியும், பர்சனல் லைஃப்பையுமே வந்துட்டு ஈக்குவலாக பார்க்க முடியும். ஃபேமிலி அண்ட் ஆல்சோ உங்கள் ஓன் பேஷன், இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ வெளியே கொண்டு வரணும். ரைட். அண்ட் இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து உங்களோட ஒரு ட்ரூத் வெளியே தெரிய வரும். இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் மறைச்சி வச்சுட்டே இருந்திருக்கீங்க. உங்களை ஒரு பீப்புள் இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வெளியில் போல்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். பட் ஆனால் நீங்கள் வந்து சரி சொல்ல வேண்டாம், ஓகே இதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப காமாக இருக்கீங்க. அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் வெளியே வரும். பட் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இந்த ஒரு உங்களை பற்றின ஒரு ட்ரூத் வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து அது உங்களோட நல்லதுக்கு தான். மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் நீங்கள் வந்து நிறைய மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்கள், நேச்சர், மெடிடேஷன் இது மாதிரி. பிகாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறப்போ கொஞ்சம் எமோஷ்னல் சேலஞ்சஸ் வரும் இந்த டைம் பீரியடில். அப்போது மைண்டு எமோஷன்ஸை கண்ட்ரோலாக வச்சிங்கன்னா இந்த ஒரு பிரேக் த்ரூ இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ரைட். யூ ஆர் ப்ரொடெக்டட். சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா யூ ஆர் ப்ரொடெக்டட்.
அதனால நீங்கள் வந்து எது செய்யறதா இருந்தாலும் சிவபெருமான் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஸ்ட்ராங் ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் வந்து செய்யறது உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த ஹார்ட்டின் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஹீலிங். ஓகே, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹீலிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன் உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் வந்திருக்கு? செல்ஃப் லவ் இல்லை. ஓகே, பைல் நம்பர் 3 எத்தனை பேர் வந்துட்டு எனக்கு செல்ஃப் லவ் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க? எனக்கு லவ் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்டா ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றீங்க? மோஸ்ட்லி இருக்காது. உங்கள் லைஃப்பில் பெரிய மேஜர் இஷ்யூஸே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி நான் சொல்கிறது செல்ஃப் லவ்வும் இருக்காது, அதே மாதிரி ஒரு லவ் எனர்ஜியுமே இல்லை. மற்றவங்க மேலே உங்களுக்கு லவ் வருது, இன்ட்ரெஸ்ட் வருது, 1 or 2 days இருக்கும், 3rd day ஓகே அப்படின்னு போயிடுறீங்க. சம்வாட் உங்களுக்கு அந்த ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸாகவே இருக்குது, அந்த எனர்ஜி ஒர்க் ஆகலை. பிகாஸ் ஹீலிங் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் பெயின், ட்ராமா, எமோஷன்ஸ் ஹோல்டு பண்ணுறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே நீங்கள் நியூவாக வந்து லவ் வைக்கிறதும் ஒரு எமோஷன்ஸை காட்டுறதுலையுமே வந்துட்டு சேலஞ்சஸை கொடுக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடிக்ஷன்ஸ் இருக்குது பைல் நம்பர் 3க்கு. ஏதோ ஒரு அடிக்ஷன்ஸ், பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஒரு அடிக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, மென்டலி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலியும் சரி. அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து மேஜரான ஒரு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லவ். அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கணும், நடக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அடிக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியே வரணும். ப்ராப்பர் ஹீலிங்கிறது தேவை. உங்கள் மைண்டில் ஓடுற அந்த கான்ஸ்டண்ட்டான ஓவர் திங்கிங், தேவையில்லாத விஷயத்தை கற்பனை பண்ணுறது, ஃப்யூச்சரில் இதுதான் நடக்க போகுது நீங்களாவே முடிவு பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கான ப்ரொடெக்ஷன், உங்களுக்கான ஒரு விஷயத்த வந்துட்டு சிவபெருமான் ஹேண்டில் பண்ணுறாங்க. சிவபெருமான் அந்த டிவைன் டைமிங்கில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் ப்ரேயர்ஸ் அவங்க மேலே நம்பிக்கை வைங்க. ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்கள் ஹார்ட்டுக்கு ஒரு ஹீலிங் கொடுங்க. எய்தர் வந்து மைண்டு ஓவர் திங்கிங் இருக்குது, இல்லைன்னா ஹார்ட்டில் ஓவராக வந்துட்டு பெயின் கொண்டு வரீங்க, நீங்களாவே மன அழுத்தத்தை உருவாக்குறீங்க. யூ கேன் நீங்கள் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹீலிங்கிறது இருக்கும். நேச்சர் கண்டிப்பாக, மெடிடேஷன்ஸ், நேச்சர் வந்து கண்டிப்பாக வாட்டர் எனர்ஜி, இல்லைன்னா வந்துட்டு இப்போ ஹில்ஸ், இல்லைன்னா அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் போவீங்கல்ல, அது வந்து நேச்சர் ரிலேட்டடாக மோஸ்ட்லி போங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங் இருக்கும். ஓகே, பட் வாட் எவர் இட் இஸ், அந்த அடிக்ஷன்ல இருந்து வரணுங்க. எனிதிங், அந்த அடிக்ஷன் எதுவாக வேணா இருக்கலாம், அதுல இருந்து நீங்க ஒரு வெளியே வந்தே ஆகணும். உங்களோட ஒரு மேஜர் அடிக்ஷன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டா எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எல்லாரு மேலேயும் வைக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. பைல் நம்பர் 3, ஃபியூச்சர் கோல்ஸ், ட்ரீம்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனால் அந்த ஒரு உங்களோட அந்த கோல்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரீம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சாக்ரிஃபைசஸ் இருக்கணும். அண்ட் சரி, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு அப்ராடு போய் சம்பாதிக்கணும், அங்கே போய் செட்டில் ஆகணும், அந்த மாதிரி ஒரு கேர்ஃப்ரீ லைஃப், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டூ மச் ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து நான் கொஞ்சம் விலகி எனக்கான ஒரு லைஃப்பை நான் வாழணும். எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, ட்ராவலிங் பிடிக்கும், அப்ராடு போகணுங்கிற ஒரு பிளான் ரொம்ப நாளாக இருக்குது. எஸ், போகலாம். இந்த டைம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் வந்து உங்களுக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ்.
ரிலேஷன்ஷிப்னு வர்றப்போ ஒரு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களால் தான் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களால் அவங்களுக்கு ஆதாயம், ஆனால் அவங்களால உங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் கூட கிடையாது. பட் இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு வர அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த நியூ பாண்டிங்காக இருக்கட்டும், நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் சைடில் ஒரு நல்ல பாண்டிங்ஸ் வரும். அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பிளானிங் இருக்குன்னா எஸ், இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில உங்களோட பிஸ்னஸ் விஷயமாக இல்லை உங்களோட ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. எக்ஸ்பென்சஸ், மேஜர் எக்ஸ்பென்சஸ் தெரியுது. சரி, உங்களுக்கு மேரேஜ், ரிலேஷன்ஷிப் எஸ். இது எப்படின்னா, ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி பீப்புள் தாட் இருக்குது உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் வந்து நீங்கள் அதுக்கு வந்து இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஒரு சில பீப்புளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தாட் இருக்குன்னு. பட் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. பிகாஸ் ரைட் நவ் இஃப் யூஆர் சிங்கிள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தாட் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் மைண்டடில் தான் இருக்கீங்க. இப்போது ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தால் கூட இப்போ கொஞ்சம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஹீலிங் இல்லை. அண்ட் மெனி பீப்புள் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு தாட் வச்சுருக்கீங்க. பட் ஆனால் சிவபெருமான் அந்த ஒரு தாட்டை நீங்கள் பிரேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லைக் இப்போது ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டீங்க, ரிலேஷன்ஷிப் ஒரு பார்ட்னர் கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பிளானிங், உங்களோட கெரியர் பிளானிங் உங்களை விட்டு போயிடுமோ. நீங்கள் வந்து எய்தர் ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுறீங்க. ஒன்று கெரியர்னா கெரியர், இல்லை பிஸ்னஸ், ஐ மீன் ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப். பட் சிவபெருமான் இந்த டைமில் பேலன்ஸ் பண்ணணுங்கிறாங்க. பிகாஸ் இந்த ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் கமிட்டட் ஆயிடுவீங்க, இல்லைன்னா மேரேஜ் ஆகிடும். அப்போ உங்கள் பிஸ்னஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படின்னா வந்து ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். ரைட். அண்ட் கெரியர் சக்ஸஸ்ஃபுல் அப்சல்யூட்லி இருக்குது. உங்களுக்கான அந்த ஒரு குட் லக் நல்லா இருக்குது. அண்ட் இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வருஷம் என்னன்னா, எந்த ஒரு பீப்புள் யார் உங்களை வந்து மாக் பண்ணாங்களோ, அதாவது உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை வந்து ரொம்ப வார்த்தைகள் பேசி, ரொம்ப அவமானங்கள் படுத்தி, ரொம்ப உங்களோட குவாலிட்டியை வந்துட்டு ரொம்ப லோ பண்ணி பேசியிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களாக சுயமாக ஒரு விஷயம் செஞ்சு சாதிச்சு நிற்பீங்க. நீங்கள் இந்த இயர் பார்த்தீங்கன்னாவே வரக்கூடிய டேஸில் நீங்கள் உங்களை நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க. பட் ஆனால் அது ஓவர் நைட்லலாம் கிடையாது. ஓகே, இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன், நாளைக்கு இல்லை 1 month 2 monthல சக்ஸஸை நான் பார்த்துருவேன். நோ, க்ரோத் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு லக்கு நல்லா இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்க, அது இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் அது வந்து கிளிக் ஆகிடும். பார்ட்னர்ஷிப் பாசிபிள். ஹெல்ப், என்னோட ஒர்க்குக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, நான் தேடிட்டு இருக்கேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பர்சனை நான் தேடுறேன், கிடைப்பாங்க இந்த டைமில். எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு அந்த பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் சர்ப்ரைசஸ் நிறைய வச்சுருக்காங்க உங்கள் லைஃப்பில். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு ட்ரஸ்ட், சிவபெருமானை நம்புங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹீலிங்கிறது தேவை. பிகாஸ் ரொம்ப ஹார்ட்டில் ரொம்ப பெயின் வச்சுருக்கீங்க, எமோஷன்ஸ் ரொம்ப வந்துட்டு ஸ்டேபிளே இல்லை. இன்னைக்கு 2 days சூப்பராக இருப்பீங்க, 3rd day திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பிரேக் டவுன் வந்துடும், எதுவுமே நடந்திருக்காது. இது வந்து இட் இஸ் நாட் குட். பிகாஸ் உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்கு, அந்த ஒரு குட் லக் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல இருக்குங்கிறப்போ நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அப்போது இந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிடும். ரைட்?
ஸோ பைல் நம்பர் 3 வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஓவரால் வந்துட்டு இந்த லவ் எனர்ஜி இதுதான் வந்து மெயின் கீயே. உங்களுக்கு சிவபெருமான் வந்து சொல்றது வந்து இதுதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ என்னோட 3 பைலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் சிவபெருமான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட ஓல்டு வீடியோஸ் ஆல்சோ நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னாலுமே ரெசனேட் ஆகும். தேங்க்யூ.